பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்குரிய தியான பகுதி புதிய உடன்படிக்கை. தியான வசனம் எரேமியா 31:31. இதோ இஸ்ரவேல் ஜனங்களோடும் யூதா ஜனங்களோடும் நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் மற்றும் இரத்தத்தின் மூலம் ஏசப்பா அந்த மனுக்குலத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு புதிய நித்தியமான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி நம்மளுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், யோவான் 6:53-54 சொல்லியிருக்கிறபடி, ஈசா அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவர்களை கடைசி நாட்களில் எழுப்புவேன் என்பதாக. இதோட தொடர்ச்சியான வசனத்தை தான் நம்ம பார்க்குறோம். லூக்கா 22:7-20 வரைக்கும் உள்ளதில். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவ்வாறே இரவு உணவிற்கு பிறகு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்றார். அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, புதிய உடன்படிக்கை ஏசப்பாவோட இரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு மீட்பு. அந்த மீட்பு ஏசப்பா அவங்களோட விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்மளுக்கு சம்பாதிச்சு தந்திருக்கிறாங்க. இந்த புதிய உடன்படிக்கையில் ஒரு சில முக்கியமான காரியங்கள் மீட்பர். ஃபஸ்ட்டு காரியமே மீட்பர் தான். ஏசப்பா இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் இருந்து இரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது கிருபையின் காலம். நம்ம இந்த நியாயப்பிரமாணத்திற்கு பதிலாக கிருபைக்கு உட்பட்டிருக்கிறதுனால நம்ம இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையாக நமக்கு கிடைச்சது இந்த புதிய உடன்படிக்கையினால். அடுத்தது பாவ மன்னிப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவ மன்னிப்பு நம்மளுக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் கிடைச்சிருக்கு. அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பு கிடைக்குது. அதை நம்மளோட பாவத்தை ஏசப்பா மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை திரும்ப நினைவு கூறுவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியமும் நமக்கு கிடைக்குது. கடைசியாக இந்த புதிய உடன்படிக்கையில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு இந்த விசுவாசத்தினால இந்த பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஏசப்பா நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையினால் தருகிற காரியங்கள். ரொம்ப ரொம்ப விலையேற பெற்ற காரியங்கள். இந்த காரியங்களை நம்ம இந்த புதிய உடன்படிக்கையினால் பெற்றிருக்கிறதுனால பெரிய ஒரு பாக்கியவான்களாக நம்ம கருதலாம். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ நியாயப்பிரமாணங்கள், எவ்வளோ கண்டிப்புகள், கஷ்டங்கள்லாம் இருந்தது. ஆனால் ஏசப்பா கிருபையாக நம்மளை மீட்டு எடுத்து இந்த புதிய உடன்படிக்கை மூலமாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாங்க. என்றென்றைக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை, சமாதானத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த கிருபைகளை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, மட்டும் எங்களை சுகமாய் காத்து இந்த பொருளை தியானிக்கும்படியாக நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நீங்கள் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. ஒரு பெரிய மீட்பை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்த ஆவியானவரின் அச்சாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி. இந்த புதிய உடன்படிக்கையை உங்களுடைய கிருபையினால் நாங்கள் பெற்று இன்னும் சந்தோஷமாக வாழவும், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட தயவாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி சுவாமி, நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.